Welcome to Learn CS with Selvi channel. நம்ம சேனலில் PGTRB சிலபஸ் வைஸாக DBMS சீரீஸ் பார்த்துட்ருக்கோங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டிபிஎம்எஸோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். நேற்று செட் ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். இன்றைக்கி ரிலேஷன் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். டிபிஎம்எஸ்ங்கிறது நாட் ஓன்லி PGTRB, இட்ஸ் காமன் சிலபஸ் ஃபார் நெட்டு, செட்டு, காலேஜ் டிஆர்பி, அதே மாதிரி காலேஜ் கோர்சஸ் படிச்சுட்ருக்கோங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. புதுசாக வீடியோக்கு வர்றவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபுல்லாகவே ஃப்ரீ கோர்சஸ் அண்டு ஃப்ரீயாகவே நோட்ஸும் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு யூனிட்ஸ் முடித்த உடனே ஃப்ரீ நோட்ஸ் PDF ஆகும். அதே மாதிரி MCQ அண்ட் POQ கொஷின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்க, இன்றைக்கி உள்ள கான்செப்ட் போகலாமா? ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டிபிஎம்எஸ் பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலேஷன் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ரிமைண்டர் மட்டும். ஸோ இது ஒன் ஆஃப் த கொரி லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் அல்ஜிப்ராங்கிறது ப்ரொசீஜர் கொரி லாங்குவேஜில் வரும். இது யார் டெவலப் பண்ணால் EF கோடுங்கிறவர் டெவலப் பண்ணார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் 2 கொடுத்துருந்தோம். அதோட ஆன்சர் பார்த்துடலாமா? Which of the following relational algebra operation is not a commutative? Commutative வந்து எதுக்கு அக்செப்ட் பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் டிஃப்ரென்ஸ் தான். கம்யூட்டேட்டிவ் அக்செப்ட்னா என்னது? ஸோ அதோட அட்ரிபியூட்ஸ் ரிலேஷன் டேபிள்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் மாறாமல் கிடைக்கும். இப்போ யூனியன் எடுத்துட்டிங்க அப்படின்னா R1 union of R2 is equal to R2 union of R1. It's acceptable. R1 intersection of R2 equal to R1 intersection of R2 intersection of R1. This is also acceptable. R1 minus R2 equal to R2 minus R1 and check பண்ணிங்கன்னா is not equal. இதுதான் கம்யூட்டேட்டிவ் கிடையாது. ஸோ ஜாயின் அப்படிங்கிறது இதே மாதிரி வரும். ஜாயின் ஆப்ரேஷன் நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாயின் ஆப்ரேஷனோட சிம்பிள்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்படியும் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் வந்து இதுதான் நமக்கு வந்து நாட் அக்செப்டபிள். ஸோ ஆன்சர் இஸ் செட் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். கன்சிடர் த டூ ரிலேஷன்ஸ் RA, SA, B. ஸோ RA, B அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா R அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டேபிள். அந்த டேபிளில் AB அப்படிங்கிற அட்ரிபியூட் இருக்குது, எஸ்ங்கிற டேபிள் இருக்குது, அதுலேயும் A, B அப்படிங்கிற அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனியன் கம்பேட்டிபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். யூனியன் கம்பேட்டிபிள்னா என்ன? யூனியன் கம்பேட்டிபிள்னா என்ன? ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து சேமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதோட அந்த கரஸ்பாண்டிங் அட்ரிபியூட்டோட டொமைன் டைப் வந்து சேமாக இருக்கணும். ஸோ இதில் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இனிமேல் வர்றதை வந்து நம்ம பண்ணலாம். யூனியனு, இன்டர்செக்ஷன், இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் டியூப்பிள்ஸ் இன் R is 30. ஆரோட வந்து எத்தனை காலம்ஸ் இருக்குன்னா 30 காலம்ஸ் இருக்குது. 30 ரோஸ் இருக்குது. அண்ட் எஸ்ஸில் வந்து 25 ரோஸ் இருக்குது. ஓகேவா? ஆரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ரோஸ் இருக்கான். எஸ்ஸில் வந்து 25 ரோஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காமன் டூப்பிள்ஸ் வந்து 10 இருக்குது. ஸோ அப்போ இது வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து R யூனியன் எஸ்ஸுங்கும் போது இதுக்கு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, R S அண்டு காமனை வந்து மைனஸ் பண்ணணும். அதான் உண்மை கரெக்டு. ஸோ அப்போது இங்கே 30 ப்ளஸ் 25, ஸோ காமன் 10 மைனஸ் பண்ணுங்கள். 55 மைனஸ் 10 வந்து 45 கிடைக்கும். R மைனஸ் எஸ், R மைனஸ் எஸ். ஸோ R மைனஸ் எஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? R மைனஸ் எஸ்ஸில் என்ன பண்ணுவோம்? ஸோ காமன் வேல்யூஸை வந்து ஃபஸ்ட் டேபிள்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை மட்டும் எடுத்து பண்ணுவோம். இதுதான் செட் டிஃப்ரென்ஸோட வேலை. ஸோ அதுபடி காமன் வேல்யூஸ் வந்து 10 இருக்குது. ஸோ அப்போ ஆரில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 30 இருக்குது. அந்த 10 மைனஸ் பண்ணி ரிமைனிங் வர அந்த 20ங்கிறது தான் இதில் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 20. ஸோ 45, 20 வந்து ஆன்சர். ஓகே, வாங்க இன்றைக்குள்ள கான்செப்ட் போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் செட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆப்ரேஷன்ஸ்னு தனியாகவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லியாகவும் நமக்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ செட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா யூனியன், இன்டர்செக்ஷன், செட் டிஃப்ரென்ஸ், கார்ட்டீசியன்ஸ், சரியா? செட் தியரியில் வர்ற அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே. ரிலேஷன் ஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பர்டிகுலர் கம்பேரிசனோ
கம்பேரிசன், 2 டேபிளோட கம்பேரிசன், சிங்கிள் டேபிளோட கம்பேரிசன்ஸ். ஸோ இப்படி பண்ணுறது தான் வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் வரும். இது வந்து செலெக்ஷன், ப்ரொஜெக்ஷன், ஜாயின், டிவிஷன்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ ரீநேம் கூட நமக்கு வரும். இதில் 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்கங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சப் பாயிண்ட்ஸாக பிரித்ததுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வரலாம். அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ யுனரி ஆப்ரேஷன் அண்டு பைனரி ஆப்ரேஷன்ஸ். யுனரி ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரே ஒரு ரிலேஷன் இருக்கும், அதை கம்பேரிசன் பண்ணி அதில் இருக்க டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறாங்கன்னா அது யுனரி ஆப்ரேஷன்ஸ். 2 டேபிள் இருக்குது, ரிலேஷன்னா என்ன சொன்னோம், டேபிள்ஸ்ன்னு சொன்னோம். 2 டேபிள் இருக்குது, அதில் இருக்கிற கம்பேரிசன் பண்ணுறோம் அப்படின்னா அது பைனரி ஆப்ரேட்டர். ஸோ யுனரி ஆப்ரேட்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா செலெக்ஷன்ஸ், ப்ரொஜெக்ஷன், ரீநேம். பைனரி ஆப்ரேஷன் என்னெல்லாம் இருக்குன்னா யூனியன், இன்டர்செக்ஷன், செட் டிஃபரன்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ஜாயின் அண்ட் டிவிஷன்ஸ். ஓகேவா? இப்போ செலெக்ஷன் ஆப்ரேஷன். செலெக்ஷன் ஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா செலெக்ஷன் ஆப்ரேஷன் யூஸ்டு டு செலக்ட் சம் ஸ்பெசிஃபிக் ரெக்கார்ட் ஃப்ரம் த டேட்டா பேஸ் பேஸ்ட் ஆன் த சம் கிரிட்டேரியா. ரோ வைஸாக டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அதை செலெக்ஷன் ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க. அதை என்ன ஆப்ரேட்டர் வச்சு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் தான், சிக்மா சிம்பிள் வச்சு தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இது வந்து காமன் சிண்டெக்ஸு, இது வந்து நோட்டேஷன்ஸ். சிண்டெக்ஸ் பாருங்களேன், சிக்மா, செலெக்ஷன் கண்டிஷன், ரிலேஷன். ரிலேஷன் மீன்ஸ் டேபிள் நேம். ஓகேவா? நோட்டேஷனில் பாருங்கள், சிக்மா கண்டிஷன் ஆறுங்கிற டேபிள் ரிலேஷனை கொடுக்க போகிறோம். இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனில் என்ன பண்ணிக்கலாம்னா கம்பேரிசன் ஆப்ரேஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் கம்பேரிசன் ஆப்ரேஷன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, ஈக்குவல், லெஸ் தென், கிரேட்டர் தென் கொடுத்துக்கலாம். ஸோ எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து லைக் இண்டீஜர் வேரியபிள் ஆர்டர் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கம்பேரிசன் ஆப்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது இது வந்து ஸ்டூடெண்ட் டேபிள். இதில் தான் என்ன பண்ணுறோன்னா இந்த கொரியை அப்ளை பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் டேபிளில் ரோல் நம்பர், நேமு, டிபார்ட்மெண்ட், மார்க்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோன்னா சிக்மா டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள். ஸோ இதுதான் கண்டிஷன். டேபிள் வந்து சிஎஸ்சின்னு இருக்கிற அந்த ரோவை ஃபுல்லாக ஃபெச் பண்ணி எடுக்கும். இது வந்து என்னென்னா ஹரிசாண்டல் வைஸாக ரோவை ஃபெச் பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ அப்போ சிஎஸ்சி அப்படிங்கிறத ஃபுல்லாக மேட்ச் பண்ணி எடுக்கும். எடுத்துகிட்டு அந்த ரோ பர்டிகுலர் ரோ ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் ஆப்ரேஷனோட ஒர்க்கு. கீ பாயிண்ட்ஸ். யுனரி ஆப்ரேஷனாக இருக்கும் இந்த செலெக்ஷனுங்கிறது. ரோஸை தான் செலக்ட் பண்ணோம். டிகிரிஸ் ரிமைன் சேம். டிகிரிஸ்னால் என்ன பார்த்தோம்? டிகிரிஸ்னால் ஆட்ரிபியூட்ஸ் அல்லது காலம். ஸோ அந்த காலம் வந்து என்ன பண்ணணும்னா சேமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் எத்தனை காலம்ஸ் இருக்குது? 1 2 3 4 இருக்குது. அவுட்புட்டில் என்ன வந்திருக்கு? 1 2 3 4 வந்திருக்கு. ஸோ அப்போ எப்படி இருக்குது? டிகிரிஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு? சேமாக இருக்குது. கார்டினாலிட்டி மே டிகிரிஸ். கார்டினாலிட்டி என்ன ஆகலாம்? மே டிகிரிஸ். இது செக் பண்ணுங்கள். கார்டினாலிட்டினா நம்பர் ஆஃப் ரோ, இதில் நம்பர் ஆஃப் ரோ 3 இருக்குது, இதில் 2 இருக்குது. ஸோ என்ன எது ஸ்பெசிஃபை பண்ணி டிகிரிஸ் ஆகும் அப்படின்னா அந்த கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணி. ஸோ அதில் கவனிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மே டிகிரிஸ். சம்டைம்ஸ் எல்லாமே வரலாம். அந்த கண்டிஷன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா கார்டினாலிட்டி கூட வரலாம், எல்லா ரோவும் வந்து நமக்கு வரலாம். ஸோ அது வந்து டிகிரிஸ் ஆகலாம், மே டிகிரிஸ். ஸோ ஆகலாம் இல்லை ஆகாமலும் இருக்கலாம். டினோட்டட் த சிக்மா இட்ஸ் ஆல்சோ கால் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செலெக்ஷன் ஆப்ரேஷனோட இன்னொரு நேம் என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் ஆப்ரேஷன். பர்டிகுலர் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் மட்டும்தான் அது பண்ணும். ஸோ அதனால் அது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆப்ரேஷன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேஷன்ஸ். ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னு எடுத்துட்டோம்னா எப்படி செலெக்ஷன் ஆப்ரேஷன் வந்து ரோ வைஸாக எடுக்கோ அதே மாதிரி இதை பார்த்தீங்க அப்படின்னா காலம் வைஸாக ஸ்பெசிஃபிக் காலமோட டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். இது வந்து வெர்டிக்கலாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ பர்டிகுலர் காலம் தான் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, மோர் தென் 1 காலம்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காலம்ங்கிறது என்னென்னு சொல்லுவாங்க? ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பர்டிகுலர் அட்ரிபியூட்ஸை வந்து அந்த டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வரும். இதில் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா
பை அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. சிண்டெக்ஸ் பாருங்கள், பை லிஸ்ட் ஆஃப் அட்ரிபியூட் இந்த ரிலேஷன்னா இங்கே டேபிள். ஸோ இதான் நொட்டேஷன். பை A1 A2 அப்படியே டிட்டோ போட்டு ஏஎன் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஆறுங்கிறது ரிலேஷன்ஸ். ஸோ அட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பை கொடுத்துட்டு நேம் மட்டும் கொடுக்கலாம். சரிங்களா, ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து நான் நேம் எடுத்துக்கலாம், இல்லை நேமும் டிபார்ட்மெண்ட்டும் எடுக்கலாம். ஸோ இதுதான் என்னென்னா ப்ரொஜெக்ஷன். வாங்க எக்ஸாம்பிள் போகலாம். இப்போ இங்கே ஸ்டூடெண்ட் டேபிள் அவுட்புட்டு ரோல் நம்பர் நேமு டிபார்ட்மெண்ட் மார்க்ஸ்ன்னு இருக்குது. நம்ம கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், பை நேம் கமா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பைங்கிறது ப்ரொஜெக்ஷனாக. ஸோ டிபார்ட்மெண்ட்டையும் நேமையும் மட்டும் இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து எடுக்கணும். ஸோ அப்போ டிபார்ட்மெண்ட்டையும் நேமையும் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்து இந்த அவுட்புட்டில் கொடுக்குறாங்க. ஓகேவா, அப்போ இதில் கீ பாயிண்டில் என்ன எடுத்துக்கலாம், இங்கே இருக்க டிகிரிஸ் வந்து என்ன ஆகுது, டிகிரிஸ் ஆகுது இல்லையா. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன ஆகும், நம்ம என்ன பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்றாப்பில் இங்கே இருக்கிற அட்ரிபியூட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுமா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இட்ஸ் ரிமூவ் த அன்வான்ட் அட்ரிபியூட்ஸ், அன்வான்ட் காலம்ஸ் என்ன பண்ணுதான், டிகிரிஸ் பண்ணிடுது. இங்கே பாருங்கள், அன்வான்ட் காலம் நம்ம கேட்டது நேமு டிபார்ட்மெண்ட். ஸோ ரோல் நம்பரையும் மார்க்ஸையும் என்ன பண்ணிருச்சு, ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்குது. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் த வெர்டிக்கல் பார்ட்டிஷன்ஸ். கரெக்டு தானே, காலம் வைஸ்னால் வெர்டிக்கலாக பண்ணுது. டிகிரி டிக்ரீசஸ் ஆர் ரிமைன் சேம்ஸ். என்ன பண்ணிக்கலாம், டிகிரிஸ் வந்து டிகிரிஸ் ஆகலாம், இல்லை சேமாகவும் இருக்கலாம். இங்கே இந்த கண்டிஷன்ஸை நம்ம பார்க்கணும். இதுதான் டிகிரிஸ்னால் என்ன கொடுத்தோம், காலம்ஸ். இந்த காலம்ஸ் மேபி டிகிரிஸ் ஆகலாம், அங்கே வந்து டிகிரிஸ் ஆகாது, இங்கே மேபி டிகிரிஸ் ஆகலாம். ஏன்னா நம்ம கேட்குற அட்ரிபியூட்ஸாக வரும். நீங்கள் 4 அட்ரிபியூட்ஸ் கேட்குறீங்கன்னா 4மே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதான் மே அப்படிங்கிறத இந்த வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டிகிரி வந்து டிகிரிஸஸ் ஆகலாம், இல்லைன்னா சேமாக இருக்கலாம். கார்டினாலிட்டி மே டிகிரீசஸ் பிகாஸ் டூப்ளிகேட் டியூப்பிள்ஸ் ஆர் எலிமினேட்டட். ஸோ கார்டினாலிட்டியும் இங்கே என்ன ஆகலாம் அப்படின்னா சேஞ்ச் ஆகலான்னு சொல்கிறாங்க. ஸோ கார்டினாலிட்டினா என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ரோ, சரிங்களா. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படிங்கிறது மேபி டிகிரிஸ் ஆகலாம். ஏன் அப்படின்னா மேபி இங்கே அருண் அப்படிங்கிறது 2 வாட்டி வந்துருச்சு, 101ங்கிறது 2 டைம் இருக்குது அப்படின்னா டூப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணிட்டு தான் நமக்கு அவுட்புட் கொடுக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஹைலைட் பாயிண்ட்ஸ். ஓகேவா, அடுத்து ப்ரொஜெக்ஷனும் செலெக்ஷனும் சேர்ந்து பண்ணலாமா, கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேவா, அப்படி சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆர்டரில் அது ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு தான் பை ஆப்ரேஷன்ஸ்க்கு வரும் ப்ரொஜெக்ஷனுக்கு. எதுக்கு ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணுது, ஸோ ஃபஸ்ட்டு எல்லா ரோவில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து அந்த கண்டிஷனை மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க பர்டிகுலர் காலமை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ செலெக்ஷன் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து டுகெதராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன தான் ஒர்க் ஆகும் அப்படின்னா பர்ஃபார்ம் த செலெக்ஷன் அண்டு பர்ஃபார்ம் த ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிறதுல டேட்டாவில் ஸோ இன்ஆர்டரில் சரி இன்சைடில் கொடுத்துருக்கிறதுல இருந்து அவுட் சைடு வந்து நமக்கு வரும். ஸோ ப்ராக்கெட்டை வந்து சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா வெளியில் வரும். ஸோ இப்போ அவுட்புட் பார்ப்போமா. ஸோ பழைய கொடுத்த அதே டேபிள் தான். நம்ம கண்டிஷன் என்னென்னா பை நேமு செலெக்ஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட். ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் குமார் வந்திருக்கு. இந்த டேபிள் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இந்த டேபிளே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் சிஎஸ்சிங்கிற இருக்கிற செலெக்ஷன் டேபிள்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடும். சிஎஸ்சின்னு 101 103 இருக்குது. ஸோ இதை மட்டும் கட் பண்ணி இந்த 2 எடுத்துக்கும். இதில் என்ன பண்ணும், ப்ரொஜெக்ஷன்ஸ் கான்செப்ஷன் வந்து கொண்டு வருது. ப்ரொஜெக்ஷன் ஆப்ஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா நேமும் டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நேமும் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு நமக்கு ஆன்சர் அருண் சிஎஸ்சி குமார் சிஎஸ்சின்னு கொடுக்கும். சரியா, சாரி இங்கே நேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் அருணும் குமாரும் மட்டும் கொடுத்துருச்சு. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இன்டருக்கு யூஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் அவுட்டரை யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீநேம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ரீநேம் பொதுவாக என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி ஏதோ ஒரு நேம் இருக்குது அதை திருப்பி நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற டைமில் நமக்கு ரீநேம் யூஸ் ஆகும். ஸோ இதில் என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் லெட்டரான ப்ரோ அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீநேம் வச்சு நம்ம எதெல்லாம் ரீநேம் சேஞ்ச்
பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டேபிளோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அட்ரிபியூட்டோட நேம் சேஞ்ச் பண்ணலாம். அட் அ டைமில் போத் டேபிள் அண்டு அட்ரிபியூட் இந்த ரெண்டோட நேமையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா செல்ஃப் ஜாயினில் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். செல்ஃப் ஜாயின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்டிகுலர் டேபிளுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது சில இதுக்கு வந்து நல் வேல்யூஸ் இருக்கும். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபில்டரிங் பண்ணி அதை இன்னொரு டேபிளாக பிரிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா அதோட காலம் நேம்ஸ் ஆல்ரெடி இருக்கிற அட்ரிபியூட்ஸ் நேமை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆல்ரெடி இருக்கிற டேபிள் நேமை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பொதுவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீநேம் அப்படிங்கிறது செல்ஃப் ஜாயினில் தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ரீநேம் ஆப்ரேஷன்ஸ் வந்து செல்ஃப் ஜாயின் சொல்லிட்டோமா. நெக்ஸ்ட்டு யூஸிங் இன்டர்மீடியட் ரிசல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 2 ஆப்ரேஷனுக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியட்டாக எனக்கு ஒரு டெம்பரவரியாக ஒரு ரிசல்ட் வேணும் அப்படிங்கிற டைமில் அந்த ரீநேம் யூஸ் பண்ணுவாங்க. இம்ப்ரூவ் த ரீடபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கொரிஸ். ஒரு கொரிஸ் இருக்குது அப்படின்னா அதை ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ 2 டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 டேபிள்லேயும் சேம் அட்ரிபியூட்ஸாக நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அந்த ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது ரெண்டுக்கும் இது எதோட டேபிளோட நேமு இது எதோட நேமு அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகுங்கிற சமயத்தில் ஃபஸ்ட் டேபிளுக்கும் செகண்ட் டேபிளுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக ஆல்ரெடி இருக்கிற அட்ரிபியூட்ஸ் நேமை வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ரீநேம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பி நியூ ரிலேஷன் ஆஃப் ஓல்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன், பி கிடையாதுங்க, இது வந்து ப்ரோ தான். ஸோ ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஸ்டூடெண்ட் இன்ஃபோன்னு சேஞ்ச் பண்ணுறாங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள் வந்து ஸ்டூடெண்ட் இன்ஃபோங்கிற டேபிளாக சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஜாயின் அப்படின்னா என்ன செய்வோம், ஸோ 2 or more ரிலேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதை ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜாயின் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஜாயின் ஆப்ரேஷன் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோர் தென் 1 டேபிள் இருக்குது, அந்த டேட்டாஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம் மெர்ச் பண்ணி ஒரே டேபிளாக கொண்டு வரதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு ஒரு கான்செப்ட் படுத்தோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ்க்கு அனதர் நேம் தான் என்னென்னா கிராஸ் ஜாயின் கூட சொல்லுவாங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்டோட அனதர் நேம் என்னது, கிராஸ் ஜாயின். ரெண்டையும் வந்து கிராஸை வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன்னொரு நேம் வந்து கிராஸ் ஜாயின். ஸோ இதில் வந்து எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே பார்க்க மாட்டாங்க, எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே பார்க்காம 2 டேபிளையும் என்ன பண்ணுவாங்க அப்படியே வந்து நம்பர் ஆஃப் பாசிபிள்ஸ் இருக்கும் அதை வச்சு கனெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கே ஜாயின் பாருங்களேன், ஜாயின் ஆப்ரேஷன் கம்பைன் த டப்பிள்ஸ், அதாவது ரோஸ் வச்சு தான் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ 2 or more ரிலேஷன்ஸ், எத்தனை ரிலேஷன்ஸ், அதாவது ரிலேஷன்னா இந்த இடத்துல டேபிள்ஸ்னாலும் நம்ம வச்சுக்கலாம், ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் மூலமாக கனெக்ட் பண்ணணும். ஜாயின் ஆப்ரேஷனோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இது வந்து ஒரு டேபிள், இது ஒரு டேபிள், நடுவில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஜாயின் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஜாயின் அப்படிங்கிறதோட அனதர் ஷார்ட்கட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ப்ளஸ் செலெக்ஷன், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஜாயின்னு சொல்கிறாங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ப்ளஸ் செலெக்ஷன் எப்படி பண்ணுவோம், ரோ வைஸாக எடுப்போம்னு நம்ம சொல்லியிருக்கோம், கரெக்டுங்களா. ரோ வைஸாக பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் கொடுத்து டேட்டா ஃபில்டர் பண்ணுறது தான் செலெக்ஷன்ஸ். ஸோ அப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்டில் அந்த செலெக்ஷன்ஸ் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி டேட்டா வந்து கம்பைன் பண்ணுற டேபிள்ஸை வந்து கம்பைன் பண்ணி எடுக்கிறது தான் ஜாயின். ஓகேவா, இதோட நொட்டேஷன் பாருங்களேன், ஆர் ஜாயின் ஆப்ரேஷன் அண்ட் எஸ். ஸோ சிக்மா கண்டிஷன்ஸ் ஆர் கிராஸ் எஸ். ஆர் கிராஸ் எஸ் அப்படின்னா கார்ட்டீசியன், ஆர் கிராஸ் எஸ் அப்படிங்கிறது என்னது கார்ட்டீசியன்ஸ். ஸோ சிக்மா கண்டிஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா செலெக்ஷன். இந்த ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஜாயின் ஆப்ரேஷன் நடக்குமா. ஸோ இதெல்லாம் நமக்கு கொஷின்ஸாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஜென்ரலாக ஜாயின்னா என்ன, அதில் என்ன டைப் இருக்குது அப்படின்னு மட்டும் படிச்சுட்டு போகாமல் அது எது மூலமாக கொடுத்துருக்காங்க, அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம் டைமில் நமக்கு ஏற்கனவே மைண்ட் ரொம்ப பிளாங்க் ஆகிடும். ஸோ அந்த டைமில் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம அங்கே லாஜிக்ஸ் எல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இதை நம்ம நோட்டாக வந்து எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணும்போது இது நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, எக்ஸாம்பிள் போகலாமா. எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி இது எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இஷ்யூ என்ன அப்படின்னா டேட்டா ஆஃபன் ஸ்டோர்ட் இன் மல்டிபிள் டேபிள்ஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் நமக்கு வந்து அந்த டேட்டா ஃபெச் பண்ணி பார்க்கும்போது ரிப்பீட்டேஷன்ஸ் இல்லாமல் டூப்ளிகேஷன் இல்லாமல் டேட்டாவை எப்படி ரிஃபைன் பண்ணி எடுக்கிறோம், ரெடியூஸ் த ரிடண்டன்சி, அவாய்ட் த டூப்ளிகேட் டேட்டா ஸ்டோரேஜ்,
மெயின்டைன் த நார்மலைசேஷன், ரிட்ரீவ் த மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாயின்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்போ நிறைய டேபிள்ஸ் இருக்குது, அந்த டேபிள்ஸ்லேருந்து நமக்கு தேவையான கண்டென்ட்டை எடுக்கும் போது இந்த ஃபாலோயிங் சொல்யூஷன்ஸ்க்கெல்லாம் இந்த ஜாயின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஜாயின் ஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எவ்வளோ டைப்ஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். தீட்டா ஜாயின், நேச்சுரல் ஜாயின். தீட்டா ஜாயின் அப்படின்னா கண்டிஷனல் ஜாயின் சொல்லுவாங்க. தீட்டா ஜாயின்லாம் என்ன சொல்லுவாங்க? கண்டிஷனல் ஜாயின்ஸ் சொல்லுவாங்க. பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும். நேச்சுரல் ஜாயின்னா எந்த ஒரு கண்டிஷனும் வேணுங்க. நேச்சுரலாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து காமனாக இருக்கோ அந்த காமன் அட்ரிபியூட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிடும். இந்த கண்டிஷன்ஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஈக்யூ ஜாயின், அனதர் ஒன்று நான் ஈக்யூ ஜாயின், அனதர் ஒன்று அவுட்டர் ஜாயின். ஈக்யூ ஜாயின்னா ஒன்லி ஈக்குவல் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஈக்யூ ஜாயினில் என்ன பண்ண போகிறோம்? ஒன்லி ஈக்குவல் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் வந்து நம்ம கொடுப்போம். இதுவே வந்து நான் ஈக்யூ ஜாயினில் அதர் தென் ஈக்யூ ஜாயின், ஈக்யூ ஜாயின் இல்லாத ரிமைனிங் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இதெல்லாம் பார்க்குறது நான் ஈக்யூ ஜாயின். ஓகேவா? உடனே நீங்கள் என்ன நினச்சிக்கூடாது, நாட் ஈக்குவல் டு மட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. ஸோ ஈக்குவல் இல்லாத ரிமைனிங் எல்லாமே நான் ஈக்குவல் ஜாயினில் கொடுத்துக்கலாம். அவுட்டர் ஜாயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோர் தென் ஒன் டேபிளை வந்து கனெக்ட் பண்ணும்போது காமனாக இல்லாத டேபிள்ஸ்லையும் கொஞ்சம் டேபிள்ஸ் ரோ வந்து நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயினுங்கிறது நான் ஈக்குவல் ஜாயினுக்குள்ளே ஒரு சப்பார்ட் மாதிரி. ஓகேவா? சப்பார்ட் மாதிரி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஒன்லி த மேட்சிங் டேபிள்ஸை மட்டும் அது என்ன பண்ணும் அப்படின்னா பர்டிகுலர் கண்டிஷனில் இருக்கிற மேட்சிங் டேபிள்ஸை மட்டும் வந்து ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அவுட்டர் ஜாயினில் 3 இருக்குது. லெஃப்ட்டு, ரைட்டு, ஃபுல்லு. லெஃப்ட் அப்படின்னு எடுத்தோம்னா லெஃப்ட் டேபிளில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் வந்துடும். ரைட் அப்படின்னா ரைட் டேபிளில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் வந்துடும். ஸோ மேட்ச் ஆகாத மட்டும் நல் கொடுத்துப்பாங்க. ஃபுல் அவுட்டர் ஜாயின்னா போத் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 டேபிளில் இருக்க கண்டென்ட்டையும் எடுத்துக்கிட்டு மிஸ் மேட்ச் ஆகிறதுல மட்டும் நல் கொடுத்துக்குவாங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்தா புரியும். தீட்டா ஜாயின். தீட்டா ஜாயினுங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ கண்டிஷனல் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்டாங்கிற சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஆர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் சொல்லலாம். ஸோ ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இதெல்லாம் இந்த ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நோட்டேஷன் பாருங்கள். ஆர் ஜாயின் தீட்டா எஸ்எஸ்ஸும் பெருசாக தான் வரணும். நான் பிரிண்டிங் மிஸ்டேக்காக வந்திருக்கு டைப் பண்ணும்போது. ஸோ கொரி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள், தென் கிரேடுன்னு ஒரு டேபிள். அதுக்கு நடுவில் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறோன்னா சேலரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் சேலரி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் சேலரிங்கிறது இந்த எம்ப்ளாயியோட அட்ரிபியூட்ஸாக இருக்கலாம். கிரேடுங்கிறது வந்து கிரேடில் உள்ளது வந்து மின் சேலரியாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷனோட டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணுறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஜாயின். நேச்சுரல் ஜாயின் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஜாயின் த டூ ரிலேஷன் பேஸ்ட் ஆன் த ஆல் காமன் அட்ரிபியூட்ஸ். அதில் என்னெல்லாம் காமன் அட்ரிபியூட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஜாயின் வந்து நடந்துடும். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி இங்கே 6 வராது. ஸோ 6 என்னது ஜாயின் ஆப்ரேஷன் எஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ கொடுத்தீங்கன்னா காமனை வந்து என்ன பண்ணிடணும்னா ஜாயின் பண்ணிடும். யூசஸ் த ஈக்குவாலிட்டி கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்கலாக சப்ஸ்டிட் பண்ணிடும். இதில் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிமூவ் த டூப்ளிகேஷன் அட்ரிபியூட்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிடும். நோ எக்ஸ்பிளிசிட் கனெக்ஷன் ரெக்யூர்டு. இந்த கண்டிஷன் ரெக்யூர்டு இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. அடுத்து ஈக்யூ ஜாயின். ஈக்யூ ஜாயின்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் தீட்டா ஜாயின். தீட்டா ஜாயினோட ஒரு ஸ்பெஷல் டைப். என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவல் ஆப்ரேட்டரை மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இது வந்து ஸ்பெஷல் ஜாயின் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் காமன் அட்ரிபியூட்ஸ் டூ ரிலேஷன் கேன் பி joined by equalating the common column values. ஸோ காமன் காலம் வேல்யூஸை வந்துட்டு ரிட்ரைவ் பண்ணுவோம். 6 எஸ்ங்கிற டேபிள் இருக்குது. அதில் வந்து ஆர் டாட் ஏனா இதோட அட்ரிபியூட்ஸு ஆப்ஜெக்ட் கிடையாது, அட்ரிபியூட்ஸு. பிங்கிறது எஸ்ஸோட அட்ரிபியூட்டு. ஓகேவா? ஏபிங்கிறது ஆர்எஸ்ங்கிறது ரிலேஷன்ஸ். ஒரு நிமிஷம். ஆர்எஸ்ங்கிறது ரிலேஷன், ஏபிங்கிறது அதோட அட்ரிபியூட். எக்ஸாம்பிள் பாருங்கள். 2 டேபிள் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்டு, ஹாஸ்டலு. ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேமு, ரோல் நம்பர், கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஹாஸ்டலில் நேமு, ஹாஸ்டல் ரோல் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ சப்போஸ் நேச்சுரல் ஜாயின் கொடுத்தீங்க அப்படின்னா
அதையும் நம்ம சொல்லிடணும் இல்லையா. எக்ஸாம்பிள் பார்க்கவே இல்லை. நேச்சுரல் ஜாயின் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இதில் காமனானது என்னது, நேமு. ஸோ அப்போது அந்த நேமில் காமனான அட்ரிபியூட்ஸ் என்ன இருக்குது, சீதா, ராமாங்கிறது இங்கே இல்லை, கீதா இருக்குது, ரஃபி இருக்குது. ஸோ இந்த 3 டேபிளோட ரோவை அப்படியே ஃபெச் பண்ணி கொடுக்கும் நேச்சுரல் ஜாயினில். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஈக்யூ ஜாயினில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸோ இங்கே என்ன எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், நேமை தான் நம்ம கண்டிஷனலாக கொடுத்துருக்கோம். அந்த நேம் இருக்கிற சீதா, கீதா, ரஃபி அப்படிங்கிறவங்கள மட்டும் என்ன பண்ணோம், டோட்டல் எல்லா ரோவையும் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இது அப்படியே நீங்கள் கண்டிஷன்ஸ் கொடுக்காம இருந்தால் நேச்சுரல் ஜாயின்ஸ், ஈக்குவலுங்கிற கண்டிஷன்ஸ் கொடுத்தங்க ஸ்பெசிஃபிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா ஈக்யூ ஜாயின் சொல்லுவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்து நான் ஈக்யூ ஜாயின். நான் ஈக்யூ ஜாயினா ஜாயின் வேர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அதர் தென் ஈக்குவல் ஆப்ரேட்டர். ஈக்குவல் ஆப்ரேட்டர்ஸ் இல்லாமல் ரிமைனிங் ஆப்ரேட்டர்ஸ் கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the non-equal operation take place where there's no common attributes present in the both relations. ஸோ காமன் நீங்கள் என்ன பிரிண்ட் ஆகிறது விட்டுருச்சு, ஸோ நோட் பண்ணிக்கோங்க ரிலேஷனில் என்ன. ஸோ எந்த ஒரு காமன் அட்ரிபியூட்டுமே இல்லாமல் இதில் கனெக்ட் பண்ண முடியும் நான் ஈக்யூ ஜாயினை பொறுத்த வரைக்கும். எப்படின்னு பார்க்கலாமா. எக்ஸாம்பிள் டேபிள் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு டேபிள், கிரேடுங்கிற ஒரு டேபிள். ஸ்டூடெண்ட்டில் ரோல் நம்பர், நேமு, மார்க் கொடுத்துருக்கோம். கிரேடில் லோயர், அப்பர், டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காமன் அட்ரிபியூட்டே இல்லை. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறது, ஸோ அதுக்கு தான் அந்த நான் ஈக்யூ ஜாயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. பாருங்கள், ஸ்டூடெண்ட், கிரேடு 2 டேபிளையும் கொடுத்தாச்சு. கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா மார்க் பிட்வீன் த லோயர் அண்ட் அப்பர். லோயருக்கும் அப்பருக்கும் நடுவில் இருக்கிற அந்த மார்க்ஸை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறாங்களாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாமா. பாருங்கள், மார்க் இங்கே லோயர் அப்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ லோயர் அப்படின்னா 60, 50, 30 கொடுத்துருக்காங்க. இங்கே மார்க் 55, 35, 69, 25 கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த கிரேடோட லோயர் அப்பரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ 60 to 100க்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த மார்க் எடுத்துக்கிறோம். சரிங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த 55 அப்படிங்கிறது பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். 60 to 100க்கு நடுவில் 69 இருக்குது. 50க்கும் 60க்கும் நடுவில் என்ன இருக்குன்னா 55 இருக்குது. 30க்கும் 50க்கும் நடுவில் 35 இருக்குது. 0க்கும் 30க்கும் நடுவில் 25 இருக்குது. புரியுதா. ஸோ இது வைஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மார்க் எடுத்துட்டோமா. மார்க் எடுத்துகிட்டு 55ங்கிறது செகண்ட் டிவிஷன், 55ங்கிறது செகண்ட் டிவிஷன். பாருங்கள், 55ங்கிறது எதுக்கு நடுவில் இருக்குது, 60க்கும் 100க்கும் இருக்குது. அப்போ அதை என்ன கொடுத்துடணும், சரி 55ங்கிறது எங்கே இருக்குன்னா 50க்கும் 60க்கும் நடுவுக்கு செகண்டில் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வந்துருச்சா. 30ங்கிறது தேர்டில் வருது, 69ங்கிறது ஃபர்ஸ்ட்டில் வருது, 25ங்கிறது ஃபெயிலுங்கிற கான்செப்டில் வந்துருச்சு. ரோல் நம்பர், நேமை ஜாயின் பண்ணிடுச்சு. எப்படி ஜாயின் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அப்பரு, லோயருங்கிற 2 கான்செப்டை வச்சுட்டு ஸோ அந்த மார்க்கை வச்சு ஃபில்டர் பண்ணி நமக்கு ஜாயின் பண்ணியிருக்கு. அந்த அப்பரையும் லோயரையும் விட்டுருச்சு, ஏன்னா அது நமக்கு தேவையில்லை. சரிங்களா. நம்ம மார்க் ஷீட்லலாம் பின்னாடி கொடுத்துருப்பாங்களா இந்த ரேஞ்சுக்குள்ளேன்னு, ஸோ அதை தான் நம்ம இந்த கண்டிஷனில் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது நான் ஈக்குவலாக இருக்கிறத கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமன் வேல்யூஸ் இல்லாதது கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நான் ஈக்யூ ஜாயின் மூலமாக. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர் ஜாயின். இன்டர் ஜாயின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ஒன்லி மேட்சிங் டிப்பிள்ஸ் ஃப்ரம் த போத் ரிலேஷன்ஸ். அன்மேட்ச் டிப்பிள்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. ரோ வைஸாக டேட்டா எடுப்பாங்க, காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு ரிமைனிங்கை நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், விட்டுருவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இன்னர் ஜாயின் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுக்கணும் கீவேர்டாக. ஸோ இதுக்கு வந்து சிம்பிள்ஸ் கிடையாது. இன்னர் ஜாயினுங்கிற வேர்டு கொடுத்திங்கன்னா அந்த 2 காமனாக இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், மேட்ச் பண்ணி நமக்கு கொண்டு வந்துடும். அவ்வளோதான். அவுட்ரு ஜாயின். அவுட்ரு ஜாயினாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா லாஸ் ஆகக்கூடாது, மிஸ்மேட்சாக இருக்கிற டேட்டாவும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்டெல்லாம் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் வாங்கிட்டோம். வாங்கினதில் 1-2 டேட்டா மிஸ் ஆகிருக்கு.
அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ஃபில் பண்ணாமல் டேஷ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு இந்த டேட்டாஸ்லாம் கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட இன்கம், அவங்களோட ஸ்காலர்ஷிப்னா அவங்களோட இன்கம், கம்யூனிட்டியோட அந்த இப்போல்லாம் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸை ஸ்பெசிஃபிக் கொடுத்தோன்னா அப்போ தான் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த டீட்டெயில் கேட்குறோம், ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வர மறந்துட்டாங்க. அப்போ அவங்க நேம் நேரம் என்ன கொடுத்துருக்க மாட்டோம்னா அவங்களோட கம்யூனிட்டி அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட்ஸோட நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அவங்க எப்போ கொண்டு வராங்களோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அவங்க கொடுக்கலங்கிறதுக்காக அவங்க நேம் என்ன பண்ணிட மாட்டோம், காலேஜ் டேட்டாலேருந்து எடுத்துட மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டேட்டா வந்து நமக்கு ஃபில் பண்ணாமல் இருக்குது, இல்லை அதுக்கு பர்டிகுலர் டேட்டா வந்து நமக்கு இல்லை, அப்போ அந்த டேட்டா வந்து என்ன பண்ணோம், காமன் மெர்ஜ் பண்ணி எடுக்கும்போது இப்போ 2-3 டேட்டாஸ் நம்ம டேபிள்ஸ் வச்சுருப்போம். ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ் தனியாக வச்சுருப்போம், அவனோட டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் தனியாக வச்சுருப்போம், அவனோட மார்க்ஸ் டீட்டெயில் தனியாக வச்சுருப்போம். நான் இப்போ இந்த 3 டேபிளையும் காமனாக மெர்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற டைமில் இப்போ அவனோட பர்சனல் டேட்டாவில் அவனுக்கு என்ன இல்லை, அவனோட கம்யூனிட்டி அண்ட் ஆதார் நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா நான் ஃபெச் பண்ணும்போது அந்த நல் டேட்டாஸ் இருந்து என்ன பண்ணிடும், விட்டுட்டு வந்துடும். நார்மலாக ஜாயின் பண்ணோன்னா அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அவுட்டர் ஜாயின் அப்படிங்கிற கண்டிஷன்ஸும் யூஸ் பண்ணுறோம். அவுட்டர் ஜாயின்ஸ் மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா காமனாக வராத டேட்டாஸில் ஃபில் பண்ணாமல் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாஸில் நல்லுங்கிற வேல்யூ கொடுத்து நம்ம டேட்டாஸை வந்து டேபிளை வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் இதோட மெயின் வேலையும். ஸோ அதான் அன்லைக் இன்னர் ஜாயின் மாதிரி கிடையாது, அன்மேட்ச்டு ரோவை கூட இது ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கே டேட்டாஸ் நமக்கு தேவையான டேட்டாஸ் இல்லையோ அங்கே நல் வேல்யூஸ் வந்து கொடுத்துரும். இதில் 3 டைப்ஸ் இருக்குது, லெஃப்ட்டு, ரைட்டு, ஃபுல். ஸோ நல் வேல்யூஸ் எங்கே வருதுன்னு கேட்டாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அவுட்டர் ஜாயின் அப்படிங்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். லெஃப்ட் அவுட்டர் ஜாயினா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஜாயினுக்கு நமக்கு என்ன தெரியும், ஆப்ரேட்டர் தெரியும். இது லெஃப்ட் அவுட்டர் ஜாயினா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்கம் வந்து 2 கோடு இருந்துச்சு அப்படின்னா அது லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். இதான் இதோட சிம்பிள். இங்கே பாருங்கள், ரிசல்ட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் ரிலேஷனை பேஸ் பண்ணி ரிசல்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அவுட்புட் பார்க்கலாமா. ஸோ இப்போது ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு டேபிள், ஹாஸ்டலுங்கிற ஒரு டேபிள் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த டேபிளை வந்து முன்னாடி வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த டேபிள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் இருக்கிற காமனான டேட்டாஸை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எது பார்த்தோம், சீதா, கீதா, அதுக்கப்புறம் வந்து ரஃபி அப்படிங்கிறதெல்லாம் காமன் டேட்டான்னு கொடுத்தோம். ஸோ கொடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் டேட்டா வந்து 2 டேபிளையும் வந்து என்ன பண்ணோம், இந்த நேம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா மெர்ஜ் பண்ணுறோம். அந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா அந்த டேபிள் பார்த்துட்டோன்னா ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், சீதா, கீதா, ராமா, ஸ்வயம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டேபிள் வந்துடுங்க, இந்த எக்ஸாம்பிள் டேபிள். ஸோ இதில் பாருங்கள் சீதா, ராமா, ஸ்வயம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த டேபிளையும் பார்க்குறோம். நம்ம இதில் லெஃப்ட் டேபிளில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் நம்ம வந்துடணும். அதுதான் மெயின். ஸோ லெஃப்ட்டில் என்ன இருக்குது, சீதா இருக்குது, ராமா இருக்குது, கீதா இருக்குது, ஸ்வயம் இருக்குது, அதே மாதிரி ரஃபி இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வரணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேட்சிங் மட்டும் வந்தால் போதுங்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இதில் நம்ம மேட்சிங்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு இப்போ சீதா அப்படிங்கிறதுக்கு இங்கே நம்ம 1 3rd கிளாஸ் இருக்குது, இங்கே ஹாஸ்டல் நம்பர் இருக்குது, ரூல் நம்பர் இருக்குது, நம்ம போட்டுருவோம். இப்போ ராமா அப்படிங்கிறது இங்கே இல்லை. ஸோ அப்போ ரோல் நம்பர் இருக்குது, கிளாஸ் இருக்குது, அவங்களோட ஹாஸ்டலும் ரூம் நம்பரும் நமக்கு தெரியல. ஸோ தெரியாதுக்கு நல் கொடுத்துருங்க. கீதான்னு எடுத்துட்டோம்னா கீதாவுக்கு டேட்டாஸ் இருக்குது, நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஸ்வயம்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு டேட்டாஸ் வந்து இல்லை. ஸோ இல்லை அப்படின்னா ஹாஸ்டலுக்கோ ரூம் நம்பருக்கோ என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா நல் கொடுத்துருவோம். ஓகேவா. ஸோ ரஃபின்னு எடுத்துட்டோன்னா ரஃபிக் டேட்டா ஃபுல்லாக இருக்குது, டேட்டா ஃபுல்லாக நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ அங்கே வாங்க, இப்போ பாருங்கள். ஸோ ஃபுல்லாக வந்துருச்சு. எதுக்கு இல்லையோ அங்கே மட்டும் நம்ம நல்ல கொடுத்துருக்கோம். ரஃபிங்கிறது இங்கே நான் வந்து கொடுக்கும்போது மிஸ் ஆகிடுச்சு, பட் ரஃபிக்கும் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா. ஸோ எந்த இது இல்லையோ அந்த இதை ஃபுல்லாக நல்லன்னு எடுத்துக்கோ. இது வந்து லெஃப்ட் டேபிளில் பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஓகேவா. இதான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். இப்போ ரைட் அவுட்டர் ஜாயின்னா ரைட் டேபிளில் பேஸ் பண்ணி வரும். ரைட் டேபிளை பார்த்துட்டு வந்துடுவோமா. இங்கே பாருங்கள், ரைட் டேபிளில் சீதா, ரஃபி, கீதா, கங்கா இருக்குது. இந்த 4 பேர் டீட்டெயில்ஸையும் நம்ம அப்படியே எழுதிடணும். எழுதிட்டு இங்கே வந்து மேட்ச் பண்ணணும். இதில் மேட்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சீதாவுக்கு டேட்டாஸ் ஃபுல்லாக இருக்கும், ரஃபிக்கு டேட்டா ஃபுல்லாக இருக்கும்,
கீதாக்கும் இருக்கும். எதுக்கு மட்டும் இருக்காது, கங்காவுக்கு மட்டும் இருக்காது, அவங்களுக்கு நல் வேல்யூஸ் கொடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ அவுட்புட் செக் பண்ணலாம். பாருங்கள், கீதா, சீதா, ரஃபிக்கு ஃபுல்லாக டேட்டாஸ் வந்துருச்சு. கங்காவுக்கு மட்டும் என்ன இல்லைன்னா ஃபஸ்ட் டேபிளில் இருக்கிற ரோல் நம்பரும் கிளாஸும் இல்லை, அதில் நல் கொடுத்துட்றோம். இதுதான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஃபுல் அவுட்டர் ஜாயினாக என்ன பண்ணணும்னா போத் லெஃப்ட் அண்டு ரைட் ரெண்டையுமே எடுத்துக்கணும். பாருங்களேன், கீதா, சீதா, ராமா, கீதா, அதுக்கப்புறம் ஸ்வயம், இந்த 4 ஃபஸ்ட் டேபிளில் உள்ளது. அடுத்து செகண்ட் டேபிளில் காமன் போக மீதி உள்ளது ரஃபி அண்டு கங்கா. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டாஸை ஃபுல்லாக எடுத்துட்டு நமக்கு எங்கே தேவையில்லையோ அங்கே மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணும். எங்கே டேட்டா இல்லையோ அங்கே மட்டும் நல் கொடுக்கும். ராமாவுக்கும் ஸ்வயமுக்கும் என்னென்னா நமக்கு ரைட் டேபிளில் வந்து டேட்டாஸ் இருக்காது, அதனால் அங்கே நல் கொடுப்போம். ஸோ இதுவே வந்து கங்காவுக்கு என்ன இருக்குன்னா லெஃப்ட் டேபிளில் டேட்டா இருக்காது, அதனால் அங்கே மட்டும் நல் கொடுப்போம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து அந்த ஆப்ரேஷன்ஸை பண்ணணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்ட்டு, ரைட்டு அண்டு ஃபுல் அப்படின்னா ஃபுல்னால் 2 டேபிளோட ஃபுல் டேட்டாஸையும் எடுத்துக்கிடும். ஓகே, அவ்வளோதான். ஜாயின் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ டிவிஷன் ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா? டிவிஷன் ஆப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிவிஷன் ஆப்ரேஷனும் வந்து என்னென்னா பைனரி தான். 2 டேபிளை வச்சு தான் கொடுக்க போகிறோம். இப்போ 2 டேபிளில் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. எப்படி வந்து யூனியன் கம்பேட்டபிள்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? யூனியன் இன்டர்செக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் செட் டிஃப்ரென்ஸ்லாம் என்ன இருக்கணும், யூனியன் கம்பேட்டபிள் இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இதுக்கு சில காமன் ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு டேபிள், செகண்ட் டேபிள் இருக்குது. செகண்ட் டேபிள் வந்து ஃபஸ்ட் டேபிளோட ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கணும். தென் ஒன்லி நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் டேபிளோட ப்ராப்பர் சப்செட்டாக செகண்ட் டேபிள் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா டிவிஷன் பண்ண முடியும். சேம் டைம் அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா வேர் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் யூனியன் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எக்ஸு அண்ட் ஒய் அப்படிங்கிறது என்னென்னா ஆட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா? அதில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ், அந்த ஆட்ரிபியூட்ஸோட யூனியன்ஸ் வந்து கண்டிஷன்ஸ் பார்க்கணும். இந்த 2 கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த டிவிஷன் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். டிவிஷன் ஆப்ரேஷனோட சிம்பிள் நார்மல் டிவிஷன் ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் அர்த்தமேட்டிக்கில் யூஸ் பண்ணுற அதே தான். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல இது R1ங்கிற டேபிள், இது வந்து R2ங்கிற டேபிள். R1 டேபிளில் எஸ் நம்பர், பி நம்பர்னு 2 அட்ரிபியூட் இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க எக்ஸ் கமா ஒய். ஓகேங்களா? அட்ரிபியூட். ஸோ R2ங்கிற இன்னொரு டேபிள் இருக்குது, அதில் பி நம்பர் மட்டும் இருக்குது. ஸோ இங்கே 2 வேரியபிள் இருக்குது, இங்கே அட்ரிபியூட் இருக்குது, இங்கே ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்குது. சரிங்களா? எஸ் நம்பர் கமா பி நம்பர் ஈக்குவல் டு பி நம்பர் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு பேர் என்னது? சப்செட்னு சொல்லுவாங்களா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, சப்செட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது, ஸ்பெஷலாலாம் இல்லை, சப்செட். சப்போஸ் இந்த R2ல் பி நம்பருக்கு பதிலாக நேம்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட சப்செட் கிடையாதுங்க. ராஜா, ரவின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த R2ங்கிறது R1ஓட சப்செட் கிடையாது. அப்போ அதை என்ன பண்ண முடியாதுன்னா டிவிஷன் ஆப்ரேஷன் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சரியா? அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேவா? ப்ராப்பர் சப்செட்டாக இருந்தால் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்கான ரூல்ஸ் வந்து அதுதான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த எக்ஸு ஒய் அப்படிங்கிறது, இது எக்ஸு, இது ஒய், இது வந்து பி நம்பருங்கிறது ஒய். கரெக்டாக? ஸோ எக்ஸ் ஒய்யோட யூனியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனியன் என்ன? காம்பினேஷன்ஸ் தானே. ஆல் பாசிபிள் காம்பினேஷன் தான் என்ன சொல்லுவாங்க, யூனியன் சொல்லுவாங்களா? சரி, ஆல் பாசிபிள் காம்பினேஷனில் 2 டேபிளோட ஃபுல் காம்பினேஷன் எல்லா டேட்டாஸும் வந்துடணுமா? அப்போ இந்த டேபிளில் S1 S2 S3 S4 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் B1 B2 கொடுத்துருக்காங்க. ஸோ அது 2 யூனியன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், S1 B1 S2 B3 இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து டிவிஷன் ஆப்ரேஷன் பண்ண. இப்போ டிவிஷன் ஆப்ரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், S1 B1. ஸோ இந்த B1 B4 தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால B1 B4ல் இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுத்துடுவாங்க. B1, இங்கே ஒரு B1, இங்கே ஒரு B4, இங்கே ஒரு B1, இங்கே ஒரு B4. சரியா? இதை ஃபுல்லாக நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ S1 B1, நெக்ஸ்ட்டு S2 B1, நெக்ஸ்ட்டு S1 B4, நெக்ஸ்ட்டு S4 B1,
x4 b4. இப்போது s1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா b1ன்னு எடுத்துட்டோன்னா இங்கே இருக்குது இங்கே இருக்குது சரிங்களா. இது வந்து b1 ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா b4. ஸோ இப்போ இந்த ரெண்டில் எது காமனாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ எதெல்லாம் காமனாக இருக்குது? s1ம் s4ம் தான் காமனாக இருக்குது. s2 வந்து எங்கே வரல அப்படின்னா p4க்கு வரல. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன பண்ணணும்னா s1 s4 மட்டும்தான் ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? இதுதான் டிவிஷன் ஆப்ரேஷன். இவ்வளோதாங்க. இதில் கண்டிஷன்ஸ் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கணும். வேறு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் யூனியன் ஒய் அப்படின்னு சொல்லணும். எக்ஸ் யூனியன் ஒய்னா ஒன்றும் இல்லை, எக்ஸுங்கிறது இந்த அட்ரிபியூட்டு, ஒய்ங்கிறது இந்த அட்ரிபியூட்ஸு. ஸோ இந்த ரெண்டு டேபிளோட யூனியன் ஆப்ரேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனியன் ஆப்ரேஷன்ஸோட தான் இந்த டேட்டா ஃபஸ்ட் டேபிள் இருக்குது. ஸோ இதில் இருந்து காமன் வேல்யூஸை நம்ம எடுக்கிறோம். அவ்வளோதான் டிவிஷன் ஆப்ரேஷனுங்கிறது. ஸோ டிவிஷன் ஆப்ரேஷனில் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ டிகிரி வந்து என்ன ஆகுது அப்படின்னா மைனஸ் பண்ணுறாங்களாம். ஸோ டிகிரினா என்ன சொல்லியிருக்கோம்? காலம்ஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஆர் ரிலேஷன் மைனஸ் நம்பர் ஆஃப் காலம் ஆஃப் எஸ் ரிலேஷன். ஸோ இதில் எத்தனை காலம் இருக்குது? 2 காலம்ஸ் இருக்குது. இதில் எத்தனை காலம் இருக்குது? 1 காலம் இருக்குது. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? ஒரு காலம் தான் கிடைக்கணும். இது வந்து இதோட இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு சாப்டர் முடித்தோடனே அதுலேருந்து எம்சிக்யூ அண்டு பிஒய்க்யூ கொஷின்ஸ் கொடுக்க போகிறோம். நோட்ஸ், ஃபுல் நோட்ஸும் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you friends. See you the next class.